வேணா தொடங்கி இருக்கட்டும். எப்படி வேணா நிறைய விஷயங்கள் நீங்க பிடிச்சு நடந்திருக்கலாம், பிடிக்காம நடந்திருக்கலாம், எதிர்பாராத நடந்திருக்கலாம், நல்லதே நடந்திருக்கலாம். ஏன் ஏன் ஒய் ஷுட் வி சே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா தான் நடக்கணும்? இல்ல, எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம், எதிர்பாராம இல்லையும் இருக்கலாம். சர்ப்ரைசஸ் நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ நிறைய விதமான எமோஷன்ஸ் நம்ம மைண்ட்ல வந்து போயிருக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கலாம். எஸ். ஆனா தூங்க போகும்பொழுது அதோட விக்டிமா மட்டும் தூங்க போக கூடாது. எஸ். அது வந்து நமக்கு ஆண்டவர் என்ன அதைத்தான் ஜாக்கிரதைப்படுத்துகிறார். எஸ். வாட் அ டே ஹாஸ், அது நமக்கு தெரியாது. பிகாஸ் வி, ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று பிலீவ் பண்றோம், எல்லாமே நல்லதா தான் நடக்குது, என் லைஃப்ல ஆல் இஸ் வெல், சகலம் நல்லது நன்மைக்கு நேரா தான் நடக்குதுங்கிறதுனால நமக்கு ஒரு க்ளோஷர் இருக்குது. ஆனா மற்றவர்களுக்கு அது கிடையாது. எவ்ரி டே தூங்குற டைம், தூங்குறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணோம், மற்ற நேரம் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, டைவர்ட் ஆயிட்டே இருக்கும் மைண்ட். வந்து தூக்கத்துல படுக்கும் பொழுது, பெட்ல படுக்கும் பொழுதுதான் விட்டு வச்ச கவலை, அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம்னு சில தேக்கி வச்சிருக்க கவலை, இதெல்லாம் மனுஷருக்கு வரும். யூஸ்வலா சொல்றேன், சாதாரண மனுஷர்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது. ஏன் சில நேரத்துல நமக்கே அப்படி இருக்கு, ஆமாவா இல்லையா? ஏன் தூங்குற நேரம்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம் சில விஷயத்தை யோசிக்கிறதுக்கும், அதை குறிச்சு கவலைப்படுறதுக்கும். அது மாதிரி சில கவலைப்படுறதுன்னு இல்லை, ஓகே இதை பத்தி என்ன பண்ணலாம், அதை பத்தி என்ன பண்ணலாம்னு மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்குற டைம் பிஃபோர் த ஸ்லீப். ஆனா அதே நேரத்துல வி ஹாவ் டு நோ த ட்ரூத். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்டுங்கிறது வந்து இட் இஸ் வெரி 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 ப்ரெஷியஸ்னு. வெரி ப்ரெஷியஸ். அந்த டைம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரம் என்னது, நம்ம ஆம், ஒரு நல்ல விதைய போட்டா விளையக்கூடிய மண்ணு, ஃபர்டைல் கிரவுண்ட் எப்படியோ அந்த மாதிரி ஃபர்டைல் டைம். நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய மைண்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரம். ஸோ ஜஸ்ட் அப்படியே தூக்கம் வந்த மாதிரி இருக்கும், வராத மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா? ஏன், தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல நம்ம எதை நினைக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்க இதோட தான் அடுத்த 8 மணி நேரம் தூங்குறதுக்கு பிளான போட்டீங்கன்னா யூ கோயிங் டு ஸ்லீப் வித் தட். ஓகே, அதோட சேர்ந்து தான் நம்ம தூங்க போகிறோம். ஐயோ அப்படியா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொடுத்துட்டே வரோம். நமக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிச்சத்தை கொடுக்குறாரு. சோ இதை வந்து அப்ப எப்படிதான் ஹேக் பண்றது நம்ம மைண்ட? என்ன, நிறைய என்னதான் நம்ம வந்து இது பண்ணாலும் அந்த வந்து தூங்குற நேரம் வந்து ஒரு அப்படியே ஒரு மைண்ட் ஒரு ரவுண்டு போக தானே செய்யுது. அதை எப்படி ஹேக் பண்றதுன்னா, அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து, தனியா படுத்தா இப்படி எல்லாம் புரண்டு புரண்டு படுக்க தோணும், ரூம் போட்டு யோசிக்க தோணும். அதனால ப்ரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் சேர்த்து விட்டுருக்காரு. ஏன், யாரெல்லாம் எஸ் இந்த ப்ரேயர் டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நான் என்ன பிசிக்கலா பாத்தீங்கன்னா நான் கையை தூக்கியிருப்பேன். ஏன்னா ஏ, நான் புத்திமான். நீ ஒரு வசனம், நீ வசனத்தை வந்து இது பண்ணீங்கன்னா நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த புத்திமானா நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஆயிட்டேன். அதே மாதிரி நீங்க ஒருத்தரும் புத்திமான்களா இருக்கிறீங்க. ஓகே, சரி. மூளை அப்படி இருந்தா என்ன, நம்ம சுய புத்தி அப்படி இருந்தா என்ன, அதையும் ஹேக் பண்றதுக்கு ஆவியானவர் உள்ள இருந்து ஐடியா கொடுத்துட்டு தானே இருக்காரு. இஸ் அ கவுன்சிலர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அப்படின்னு என்ன, அவர் மாதிரி கவுன்சில் பண்ண பிசாசு பல வழிகளில் நமக்குள்ள சிந்தையில போராட்டத்தையும் ஒரு மாதிரி சோர்வையும் கொண்டு வந்தாலும் அவ எல்லாத்தையும் டேக்கிள் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த ஆவியானவர் வச்சிருப்பார். ஏன்னா அனந்த ஞானம் உள்ளவர் இல்லையா நம்ம ஆண்டவர்? ஏன், அப்படிப்பட்டவர். அவருக்குள்ள இருந்து வருகிற ஆலோசனை எப்படி இருக்கும் யோசிங்க. சோ அதனால எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா நான் தூங்க போகும்போது அதை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் டீல் பண்ணிட்டு தான் தூங்க போறேன். சொல்லுங்க, ஐம் கோயிங் டு டீல் வித் இட். அது எந்த விஷயமா இருக்கட்டும், நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஐ எம் கோஆபரேட்டிங் வித் ஹோலி ஸ்பிரிட். நான் ரொம்ப வயசா மாறிட்டேன், நான் ரொம்ப புத்திமானா மாறிட்டேன். ஏன், ஆண்டோட சத்தம் எனக்கு கேட்குது. பல விஷயங்கள் என்னால செய்ய முடியலனாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், we have to நிச்சயமாவே முடிவு பண்ணியே ஆகணும், தீர்மானம் எடுத்தே ஆகணும். எஸ், பண்ணலாமா? ஏன், சோ அதனால இப்போ என்னன்னா, இது ஒண்ணு ஒண்ணுதான் நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு இல்ல,
நான் நம்புறேன் எவ்ரி டைம் வி கம் அண்ட் ப்ரே தேர் இஸ் அ கிரேட் டெலிவரன்ஸ் ஹேப்பனிங். நம்மள மீறியே கிரேட் ஷேரிங் நடக்குது. நமக்குள்ள அதிக நல்ல அனாயிண்டிங்ல இருக்கிறவர்களுடைய அபிஷேகம் இந்த கூடுகையிலயும் இந்த ஒரு ஃபெலோஷிப்லயும் அப்படியே ஊற்றப்படுகிறது. அதனால வி ஹாவ் அ காமன் ஷேரிங். யாருமே இங்க ஒரு மாதிரி சோர்வோட போறதே கிடையாது. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? நீங்க வந்தது எந்த மூட்ல வேணா வந்திருக்கலாம், ஆனா நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னா, ஏன் ஆண்டவர் சேர்க்கிற கூட்டம் எப்படி கூட்டம்? மாத்தி மாத்தி என்கரேஜ் பண்ணி ஒருத்தரும் சந்தோஷமாய் நிம்மதியாய் தான் we'll go back. அது பிசிக்கல் கூட்டமா இருந்தாலும் சரி, இப்ப ஜூம் கூட்டமா இருந்தாலும் நம்ம வந்து முடிவு சம்பூரணம், முடிவு சமாதானம். சொல்லுங்க பாப்போம். எசப்பா, as I finish this prayer, என்னோட சிந்தையிலையும் என்னோட இருதயத்திலையும் உங்க பீஸ் நான் அழுக செய்ய போது முடிவு சமாதானம். சொல்லுங்க, முடிவு சமாதானம், முடிவு சந்தோஷம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றிருக்கிற நம்ம ஒருத்தரும் பாக்கியவான்கள். ஏன் பெற்றுக்கொள்ள நினைக்கிறவர்களும் ஆசைப்படுறவங்களும் பாக்கியவான்கள். ஏன்னா யூ நோ வாட் இஸ் த ட்ரூத். அது பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ சயின்ஸ் வந்து நிறைய இடத்துல யூனோ, நான் அது அந்த இதுல இருந்து வந்ததுனால கொஞ்சம் அதை பத்தின எனக்கு ஒரு ஞானம் இருக்குது. அதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. மனுஷன் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் ஃபுல்லா வந்து ஏதாவது பேசுறோம், யோசிக்கிறோம், லாஜிக்கா திங்க் பண்றோம், இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். இதெல்லாம் எங்க நடக்குது தெரியுங்களா? நம்ம மூளையில ஃப்ரான்டல் லோப், முன்பகுதி, முன்மண்டை. நம்ம சொல்லுவோம்ல, முன்மண்டை பெருசா இருந்தா ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. அப்படிலாம் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். அஹ் எனக்கு வந்து வேற வேற டேர்ம்ல யூஸ் பண்ணோம்னா நம்ம யாருக்கும் புரிய போறது இல்ல. ஏன்? ஸோ அதனால நம்ம முன்மண்டையை தான் ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவாங்க. அது முன்பகுதியில, பிரெயினோட முன்பகுதியில லாங்குவேஜ் ஏரியா இருக்குது. நம்ம பேசுற எந்த லாங்குவேஜா இருந்தாலும், அது இங்கிலீஷா இருந்தாலும், தமிழா இருந்தாலும், ஹிந்தியா இருந்தாலும், தெலுங்கு, கன்னடா, வாட் எவர் த லாங்குவேஜ் மேபி. ஸோ நம்ம பேசும் பொழுது முன்பகுதியில பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, யூனோ அது ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. பல வருஷ ஸ்டடியில அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போதோ நம்ம லாஜிக் யூஸ் பண்ற, ஏன் லேர்னிங்கை யூஸ் பண்ற எல்லாமே ஃப்ரான்டல் லோப் ஆக்டிவேட் ஆகுது. இது என்ன பண்ணாங்க தீவிரமா இந்த ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க ஸ்கெப்டிக்ஸ். இப்ப நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறையிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு சயின்டிபிக், எல்லா சயின்ஸ்ல சயின்டிஸ்டுமே வந்து கெட்டவங்க கிடையாது. எஸ், நம்ம சயின்டிஸ்ட்னாலே கடவுள் இல்லைன்னு ப்ரூஃப் பண்றவங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு புரிதல் நமக்குள்ள இருக்கு. அப்படி கிடையாது. தேர் ஆர் பர்சன்ஸ், கான்சைன்ஸ் உள்ளவர்கள், மனசாட்சிக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இந்த கிறிஸ்தவ கூட்டம் ஒண்ணு டங்ஸ்ன்னு பேசிக்கிட்டு அலையுதே, இது என்னதான் இது, அதுல ஏதாவது இருக்கா, உண்மை தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி செம்மையா பண்ணார். ஏன், அது இன்னும் வீடியோ கூட இருக்கு, நம்ம யூடியூப்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டரை என்ன பண்றாரு அவரு, ஹீஸ் டேக்கிங் இன்டு ரிசர்ச். அவரை ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவரை வந்து படுக்க வச்சு அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, பிரெயின் இதெல்லாம் பண்றாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, இஇஜி, பிரெயினோட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து எலக்ட்ரோட்ஸ் வச்சு செக் பண்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, அவர் இங்கிலீஷ்காரன்றதுனால நீங்க இங்கிலீஷ்ல ப்ரே பண்ணுங்க பாஸ்டர் சொல்றாங்க. அவர் இங்கிலீஷ்ல ப்ரே பண்றாரு. அப்போ டியர் ஃபாதர் இன் ஹெவன், இது மாதிரி இவங்க எடுத்திருக்கிற ஸ்டடியில வந்து அவங்க எடுக்கிற அவுட்புட் அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி அந்த சயின்டிஸ்டுங்களை பிளஸ் பண்ணி ஜோம் பண்றாரு. ஓகே, ஸோ அதை வந்து ஃபுல்லா பிரைன் ஸ்டடி பண்ணிடுறாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் சொல்றாங்க சயின்டிஸ்ட், நீங்க வந்து இப்போ நீங்க சொல்ற அந்த டங்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா, அது சயின்டிபிக் டேர்மை பொறுத்த வரைக்கும் கிளாஸோ லாலியா. கிளாஸோனா டங்கு யூஸ் பேசுற லாங்குவேஜ் கிளாஸோ லாலியான்னு சொல்லுவாங்க. சைக்காட்ரியில அது ஒரு பிரச்சனைனே சொல்றாங்க. ஏன்? அப்படிதான் சயின்ஸ் சில இடங்கள்ல தவறாக பிரசன்ட் பண்ணப்படுகிறது மனுஷங்க மூலமா. அப்போ அவர் வந்து டங்ஸ்ல பேசுங்கன்னு அவர் டங்ஸ்ல பேசுறாரு. அதே மாதிரி பிரெயின் ஸ்டடியை திரும்ப பண்றாங்க. அப்ப பண்ணும்பொழுது 2 ரிப்போர்ட்ஸையும் வச்சு அந்த சயின்டிஸ்ட் வந்து விளக்குறாரு. அது டாக்குமெண்ட்ரியா எடுத்திருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன் மண்டைன்னு சொன்னல ஃப்ரான்டல் லோப், அது வந்து இங்கிலீஷ்ல ஒரு ஜோம் பண்ணும்போது ஆக்டிவா இருக்கான். பின்னு 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 அப்படியே அடிக்குதான். Yeah, the reports are showing the frontal lobe is very very active. அது அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே அந்த ஒர்க் ஆகுறது காட்டுது. இதே அவர் டங்ஸ்ல ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த முன்பகுதி, மூளையோட முன்பகுதி அமைதியா இருக்கும். நோ ஆக்டிவிட்டி இன் லாங்குவேஜ் ஏரியா. இதுதான் கன்க்ளூஷன் ஆஃப் த ஸ்டடி. ஒரு இது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய
சுய புத்தி செயலிழந்து இருக்கிறது, நம்மளோட ஓன் லாஜிக், நம்மளோட ஈகோ ஆஃப் ஆகுற ஒரு டைம். ஸோ ஹவ் பியூட்டிஃபுல் இது பாத்தீங்களா? என்ன சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? அப்பனா நம்ம சொந்த புத்தி வேலை செய்யலன்னா அப்ப வேற ஏதோ ஒரு புத்தி டேக் ஓவர் பண்ணது. அப்படின்னா காட்ஸ் விஸ்டம், ஹோலி ஸ்பிரிட் டேக் ஓவர் பண்றாரு. நம்ம நாவை வந்து அந்நிய பாஷையில பேச வைக்கிறாரு, நம்ம மூளைய ஆஃப் பண்றாரு. அப்ப நிறைய விஷயம் நமக்குள்ள நடக்குது. ஏன் we are getting aligned into divine directions. அவருடைய ஞானத்துக்குள்ள அலைன் ஆகுறோம், அவருடைய காரியங்களை ஏன் நம்ம ரீவயர் ஆகுறோம். 23 இப்ப நான் என்ன உங்களுக்கு ஐம் டெல்லிங் யூ குட் நியூஸ். நான் 23 மணி நேரம் ஏதோ எதையோ யோசிக்கிறோம் நம்மள மீறி. பட் ஆனா பிஃபோர் கோயிங் டு பெட் நம்ம அந்நிய பாஷைகளை அதிகமா பேசிட்டு போகும் பொழுது, அப்படியே ஆவியானோட ஆளுகையில இருந்து போகும்போது யூ டியூனிங் யுவர் செல்ஃப் ஃபார் ஹோலி ஸ்பிரிட்ஸ் வேஸ். அப்படியே நீங்க தூங்க போகும்போது நீங்க உங்களை ரொம்ப பெரிய கிஃப்ட் நீங்க கொடுத்துக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு யாருக்குன்னா இன்னைக்கு பர்த்டேவா, ஒரு கிஃப்ட் எதுவும் கிடைக்கலையா இருக்கும். ஒருவேளை அன்பு, ரொம்ப அன்பானவர்கள் அவங்க கிட்ட எதனா பெஸ்ட் கிஃப்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கிடைக்கலையா இருக்கலாம். இல்ல நல்ல நாள் ஏதோ கல்யாண நாளோ ஏதோ ஒரு ஆனா யூ கேன் கிஃப்ட் யுவர் செல்ஃப் டெய்லி. நம்ம நாமக்கே ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறோம்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபில் இன் த ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஸ்பீக் இன் டங்ஸ். அதை விட பெஸ்ட் கிஃப்ட் நமக்கு நம்ம கொடுத்துக்கவே முடியாது. எஸ், ஏ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா ஏரியாலையும் ஆவியானவர் ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கிற ஒரு விஷயம்தான் அந்த ஆவியில நிறைந்து ஜெபிப்பதுங்கிறது. இதுக்கு எனக்கு யோசிக்கிறேன், ஏசப்பா எனக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு பேசுற திறனை கொடுங்க. எனக்கு மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. அஹ் அதாவது சொல்லும் போது என்னமோ வருது. ஆனா வந்து அப்படின்னு ஒரு ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீல் வரும்ல, ச்சே நமக்கு சொல்ல தெரியலையாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஐ ஃபீல் தட் வே. அப்பா எனக்கு எனக்கு வந்து ஒரு வல்லமை கொடுங்க, எல்லாரோட மூளைக்குள்ளேயும் போயிட்டு ஐ மேக் தேம் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் டங்ஸ் இஸ். எவ்வளவு ஆவில் நன்றி ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியம் புரிய வச்சுட்டு வந்துட்டா எல்லாரோட லைஃப் மாறிடுமே. ஏ they don't depend on people. எப்ப பார்த்தாலும் மனுஷர்களை சார்ந்து மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிருமே எங்க ஜனங்களுக்கு அப்படின்னு ஒரு 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 விதமான ஒரு இது வருது. புரியுதுங்களா? நான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்டடி என்ன முடிஞ்சிருக்கு, நம்ம மூளைக்கு வேலை செய்ய கொடுக்காம இருக்கும் போதே நாம் சரியான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம மனுஷரிடத்தில் பேசாமல் இருக்கு இல்லையா வேதத்துல 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷையில பேசுறவன் என்ன பண்றான், மனுஷங்கிட்ட பேசுறது இல்லையா, அவன் தேவனிடத்திலே டைரக்டா பேசுறதுனால அவன் மூளைக்கு ஒரு வேலை கிடையாது. உன் மூளைக்கு வேலையே கிடையாது. மெனி டைம்ஸ் நம்ம ஒரு ரினியூ ஆகாத மைண்டை வச்சு யோசிச்சு அதுல வர எண்ணங்களை பேசிதான் சொதப்பி வைக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓகே இது உன்னால முடியலன்னு எனக்கு தெரியுது, அதனால ஐ எம் கோயிங் டு ஹேக் யுவர் பிரெயின். அப்போ பரிசுத்தாவின் வல்லமை நீ நிரம்பும் போது, அந்நிய பாஷை பேச தொடங்கும் பொழுது மூளை செயலிழந்து நீ ஆவிக்குள்ளாகுவாய், ஆவிக்குரிய மனுஷனாவா, ஆவியில பலப்படுவ, ஆவியானோட வழிகளுக்குள்ள நீ டியூன் பண்ணிக்குவ. ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் டு பி ஓகே. ஏன் நான் சில நேரத்துல நினைப்பேன், ஒரு நாள் நான் ரொம்ப நேரம் ஆவியில ஜெபம் பண்ணுமே, அதெல்லாம் தான் நம்மள ஊழியத்துல கொண்டு வந்து விட்டுருக்குமோ. அந்நிய பாஷை வேணும் வேணும்னு அலைஞ்சு ஏன் அந்த வாஞ்சி எனக்குள்ள போட்டாரோ, இதெல்லாம் என்ன அலைன் பண்ணி ரூட் கரெக்டா எடுத்துட்டு வந்து இப்ப நம்மள வந்து நம்ம செய்யற பர்பஸ் செய்ய வச்சுட்டு இருக்கோம். எது எதை செய்ய வச்சுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒன் திங் ஐ ஃபார் ஷுர், நானும் ஜாலி பிரதரும் நாங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி சூப்பரா இதை இப்படி செஞ்சிடணும் அதை அப்படி செஞ்சிடணும்னு இங்க வந்து நாங்க லேண்ட் ஆகல. நிறைய விஷயங்கள் செய்ய தெரியாத போதும் ஒரே ஒரு விஷயம் எங்களை நிரப்பி இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் அந்நிய பாஷையில பேசும்போது சரியான விஷயங்களை யோசிக்கிறோம், சரியான விஷயங்களை நாங்க வந்து ஏன் நாங்க பண்றோம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்து நாங்க ஒரு ஸ்டெப்பையும் திடீர்னு ஒரு நாள் சொன்னார், ஜானி பிரதர் எனக்கு வந்து லைவ் பண்ணணும் ஃபேஸ்புக்ல. அப்ப ஐ said ஓகே. ஏன்னா மனுஷன் வந்து ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறதுனால அவருடைய ஆண்டவருக்கு என்று செய்கிற பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஸோ ஹீஸ் கெட்டிங் கவுன்சில் ஃப்ரம் காட்னு சொல்லி நாங்க அப்படித்தான் எங்களுடைய ஃபேஸ்புக் லைவே ஜானி பிரதர் ஆரம்பிச்சார். எவ்ரி ஸ்டெப் தட் ஹீ டுக், ஜூம் ஆரம்பிக்கணுங்கிறதா இருக்கட்டும், இல்ல இங்க மீட் வைக்கணுங்கிறதும் அங்க வைக்கிறதுட்டும், எங்ககிட்ட வந்து அப்படியே மகனே அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து பிசிக்கலா ஆண்டவர் வந்து எங்ககிட்ட பேசினது கிடையாது. பட் ஆவியில நிறைஞ்சு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மள மீறி வருகிற அஃபெக்ஷன்ஸ், நம்மள மீறி வருகிற ஒரு விஷயம், இன்ஸ்பிரேஷன் நம்ம செய்யும் போது நூறத்தனையான பலன். ஏன்னா the counsel started from the Holy Spirit who can never fail. அப்படிங்கிறதுனால மினிஸ்ட்ரியில இது வரைக்கும் நாங்க வந்த ஒரு விஷயத்துக்கும் ஐ கிவ் ஆல் த க்ளோரி டு ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்தவர
சொல்றேன். இது எங்க ஜேர்னிய நாங்க சொல்றோம். நெறைய விஷயங்கள் நாங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஏன் நெறைய விஷயங்கள் இப்ப நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆன் த வே நெறைய விஷயம் ஆன் த கோ நம்ம என்ன பண்றோம்? அ அ நீ வேறம்மா சும்மா சும்மா அப்படின்ற மாரி சில தொல்லைகள் வரதானே செய்யுது. அ நம்ம நம்மள மீறி வருது இல்ல? வி ஆர் இன் த வேர்ல்ட். இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்களோடு வாழ்கிறோம். அவங்களோட தாக்கங்களுக்கு உள்ளாகுறோம். ஏன் பிசாசு நம்ம எல்லையில இருக்க முடியாதுனாலும், நம்மளுடைய குடும்பத்தார், நம்முடைய லவ்ட் ஒன்ஸ் நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவர்கள் அவங்க அறியாமை இருள்ல இருக்கும் பொழுது அவர்கள் கூட நம்ம சம்பாஷிக்கும் போது சில விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், we are also into battles. அப்போ இதுலயும் மேற்கொள்ள வைக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் அந்நிய பாஷை நிரம்பி பேசுவதும் தான். என்ன அது, நான் இது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வச்சிருப்பார், ஸ்பிரிச்சுவல் புல்டவுசர்ஸ். அப்படின்னா புல்டவுசரை எப்ப கொண்டு வருவாங்க? இது அதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து தகர்க்கவே முடியாத, இடிக்கவே முடியாத விஷயத்த இடிக்கிறதுக்கு புல்டவுசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க புல்டவுசர்ஸ்? எஸ், பார்த்துருக்கீங்களா? நான் பாட்டுக்கு ஃபாஸ்டா சொல்லிட்டே போறேன்னா, ஆனா கேளுங்க, ஜஸ்ட் ஃபாலோ வித் மீ. அது என்ன பண்ணும், வந்த உடனே அதை என்னத்தை உடைக்க முடியல உடைக்கும். ஒரு வாலா இருந்தாலும் உடைக்கும், ஒரு பில்டிங்கே தகர்க்கும், அப்படியே தூக்கி போடும். அந்த மாதிரி ஏன்னா மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படி சொல்லிட்டு அந்த புல்டோசர் நம்ம ஆவியில நிறைஞ்சு ஆவிக்குரிய மனுஷன்ல பலப்பட்டு நம்மளுக்குள்ள அப்படியே அந்த இருதயம் எக்ஸ்பேண்ட் ஆகி ஆவிக்குரிய காரியங்களுக்கு அப்படியே விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள், தடைகள், நம்மள மீறி இருக்கிற நமக்கு இருக்கிற வீக்னஸஸ், பயங்கள், நம்மளை சுற்றி லவ்டு ஒன்ஸுக்கு இருக்கிற பிரச்சனைங்க, நம்ம இதெல்லாம் இது மாறவே மாறாது எப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நம்மளே டெவலப் பண்ணி வச்சிருப்போம் சில விஷயம்லாம். ஒரு பக்கம் ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுவோம், ஒரு பக்கம் சூழ்நிலையை பார்க்கும்போது ஐயோ இது எப்படி மாறும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிற அன்பிலீஃப்ங்கிறத பயங்கரமான ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிற விஷயங்கள் மண்டையில இருக்குது இல்லையா? அட்டைன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் முடியாது, பண்ண முடியாத ரீசன் அன்பிலீஃப்ன்றதும் ஒரு பக்கம் வருது. கலை நல்ல பயிரோட சேர்ந்து கலையும் வளர்ற மாதிரி விசுவாசித்து கொண்டே வருகிற போது கூடவே ஒரு அவிசுவாசம், அன்பிலீஃபும் வளர்ந்து வரதான் செய்யுது. எஸ். சோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன் களை பிடுங்குகிறாரு. அது எப்ப நடக்குதுன்னா இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசும்போது நம்மள மாரி ஃபெய்த்ல அப்படியே நம்ம மூவ் ஆகும். நம்பவே முடியாத விஷயங்களை நம்ப முடியும். வில் பி இம்பார்ட்டன்ட் வித் காட்ஸ் ஃபெய்த். அவருக்கு நமக்குள்ள போட்ட விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்றது எப்படி, அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நம்மள மீறியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். வி கேனாட் எக்ஸ்பிளைன். நிறைய நேரங்கள்ல எப்படி இதை பண்ணீங்கன்னு யாராவது கேட்டா எங்களுக்கு சொல்ல தெரியாது. எப்படி இதை பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு வார்த்தையே இருக்காது. பட் வி நோ இட் இஸ் ஸ்பிரிட்ஸ் வே. பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரு, அதனால இது செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். சோ இந்த நான் சொன்ன ரிசர்ச்சா இருக்கட்டும், இந்த இவ்வளவு கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, கதை இல்லை இதெல்லாம் நிஜம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ண திருப்புறேன். ஜஸ்ட் டாக் இன் டங்ஸ். நல்லா அந்நிய பாஷைகள்ல பேசி அப்படியே ஆண்டோடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்பட்டு உங்க சரீரத்துல நீங்க உணர்கிற வரைக்கும், அப்படி அந்த டான்ஜிபிள் பிரசன்ஸ் உங்களை ஆட்கொள்ளுகிற வரைக்கும், அந்த ஸ்டில்னஸ் உங்களை நிரப்புகிற வரைக்கும், அந்த புத்தி கெட்டாத சமாதானம் சொல்ற விஷயம் உங்களை நிரப்புகிற வரைக்கும் முடிந்த அளவிற்கு சத்தமா பேசுறது ஒண்ணுங்க, அட்லீஸ்ட் வாயில முணுமுணுத்துக்குள்ள இருக்கவாது ட்ரை பண்ணுங்க. ஏன்? எஸ். இதுதான் வழி, இதுதான் வழி. பயங்கரமா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா செய்வீங்கல்ல, கஷ்டமான ஒரு விஷயத்த செய்யுங்கன்னா ஆண்டவர் இன்னும் நம்ம மத்த சகோதரங்கள்லாம் பாருங்க, பாத யாத்திரை போயிங்க, அந்த மலையில இருக்கிற அந்த கோயில்ல இருக்கிற சாமிய நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு முறை எல்லாம் சரியாயிடணும் போது அப்படியே ஃபாலோ பண்றாங்க. உங்களை இதை செய்யுங்கன்னா பண்றாங்க, முடி எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கிறாங்க, இங்க அழகு குத்திக்கோங்கன்னா குத்திக்கிறாங்க, முதுகுல அந்த கொக்கி போட்டு தொங்குறாங்க. ஒரு முறை நானும் பிரதரை பார்த்துட்டு ஐயோ பயந்து அழுதே அழுதுட்டேன் நான். ஏன்னா தே மென் மனுஷங்களுக்குள்ள தான் ஏதாவது செய்து ஆண்டவரோட காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். டஃப்பான விஷயம் சொன்னா சூப்பர் சேலஞ்சிங்கா இருக்கவங்க அதை பண்றான், ஆண்டவருக்கோட அன்பை பெற்றுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அது அப்படி அல்ல. அறியாமையில் இருக்கிற ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. நமக்கு அப்படி அல்ல. நமக்கு லகுவான பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அப்படியே உக்காந்துட்டே இப்ப பாருங்க, சில நிறைய பேர் கட்டில உட்காந்துருக்கீங்க, இல்ல சோஃபால உட்காந்துருக்கீங்க, படுக்க அப்படியே கூலா உட்காந்துருக்கீங்க. இங்கேயே நம்மள ஹெவனை அனுபவிக்க வைக்க முடியும்.
சுத்தி அறியாத ஜனங்க இங்க அங்க அலைஞ்சு திரிஞ்சு போய் கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி கொண்டு செய்கிற காரியத்தை அது கம்ஃபர்ட் ஆஃப் அவர் சோஃபா நம்ம நடந்து நம்ம வீட்டுக்குள்ள திரிந்து நம்ம பெட்ல உட்காந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஹவு ப்ரிவிலேஜ் ஆர் வி? சொல்லுங்க பாப்பா. ஏசப்பா, நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆண்டவரே, சொல்லுங்க. நான் எவ்வளோ பிளெஸ்ஸட்பா, நான் எவ்வளோ பிளெஸ்ஸட் ஆண்டவரே. இதை பத்தியெல்லாம் நான் அதிகமா யோசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க நான் ஆவியில நிரப்பி இருக்கிறது சாதாரண விஷயம். 10ல 1 இல்லப்பா. இதுதான் ஒண்ணே ஒண்ணு, சூப்பரான ஒண்ணு. சொல்லுங்க. ஹவு பிளெஸ்ஸட், நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்படியே ஃபில் யோர் செல்ஃப் வித் கிராட்டிடியூட். அப்படியே சொட்ட சொட்ட அந்த ஒரு நன்றி உணர்வு உங்களை நிரப்பட்டும். அப்பா, இந்த அபிஷேகம், இந்த ஆவியானோட பிரசன்ஸ், இந்த அறிவு, இந்த நாவை நீங்க அக்கினினால் தொட்டது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஏசப்பா. ஐ தேங்க்யூ ஃபார் தட். நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு உண்மையாகவே உணர்ந்து, யா, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க அதை கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண யூல் பி ஃபில்டு வித் எஸ் ஆண்டோட பிரசன்ஸ், அபிஷேகம் உங்களை ஆட்கொள்ளும். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எது இருக்கோ இல்லையோ உங்க இப்ப சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணா இருக்கட்டும், வாட் எவர் த சுச்சுவேஷன் மேபி, இப்போ நீங்க உணர்றீங்க பாத்தீங்களா? ஏன் இந்த கிரேட்ஃபுல்னஸ் இது எல்லாவற்றையும் மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பி நம்ம ஜெபிக்கும் பொழுது இது எல்லாமே மாறும். உங்க மூளைய ஆஃப் பண்றோம். இப்ப நீங்க எவ்ரி டைம் when you attempt to speak in tongues, நீங்க ஒண்ணு நினைக்கணும். தான் என் வயசுலயே வந்து கேட்கும், மூளைய ஆஃப் பண்றீங்க அப்படின்னு. இந்த நர்ஸுங்க எல்லாம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு சின்ன ஊசி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நர்ஸ் யாருன்னா இருக்கிறீங்களா இங்க? ஒரு சின்ன ஊசி, ஏன்னா ஒரு அலர்ட் பண்றாங்களாம். அந்த மாதிரி நீங்க அந்நிய பாஷையை பேசும் பொழுது தொடங்கும் பொழுதெல்லாம், ஓ பாடா, மூளைய ஆஃப் பண்றோம், ஆவியானவர் டேக் ஓவர் பண்ண விட்டு கொடுக்குறோம், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் ஃபீல் உங்களை நிரப்பட்டோம். அதோட அந்நிய பாஷைகளை நாம் பேச ஆரம்பிக்கலாம். எஸ், டேக் இட். நடுவுல சின்ன பிரேக் எடுங்க, ஒரு தண்ணி குடிங்க, நடங்க, இல்ல ஒரு பாட்டு பாடணும்னா பாடுங்க, வாட் எவர் யூ ஃபீல் லைக். ஆனா தொடர்ந்து செய்ய ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் இப்பதான் நம்ம வந்து ஏன் ரொம்ப இப்ப இதை பத்தி அறியாததுனாலதான், இதோட முக்கியத்துவம் தெரியாததுனாலதான், ஏன் யாருக்குமே செய்யக்கூடாதுங்கிறது இல்ல. அப்படி செய்யக்கூடாதுன்னா நீங்க ப்ரேயருக்கே வர மாட்டீங்க. ஏன்? யூ கம் டு ப்ரேயர்னாவே யூ ஆர் டிலிஜென்ட்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எதை செய்ய எப்படி செய்யன்னு தான் தெரியல. இப்ப அது உங்களுக்கு ஆவியானவர் அழகா அறிவிக்கப்படும். இதையே நீங்க செய்வீங்க. ஜூம்குள்ள வந்து இத்தனை நைட்டுக்கு தூங்காம நீங்க ப்ரேயருக்கு வர அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஜாக்கிரதை, ஆண்டோட பிரசன்னத்து மேல ஒரு தாகம் இருக்குமானால் அந்நிய பாஷையும் நீங்க அதிகமா பேசுவீங்க. only thing is you didn't know how important it is. இந்த ப்ரையாரிட்டி எவ்வளவு முக்கியம் அது உங்களுக்கு தெரியாதனால தான். இப்போ அதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால we are going to talk. 5 நிமிஷம் தொடர்ந்து பேசுறதே பெரிய விஷயம் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 5 நிமிஷம் பேசுங்க. அப்புறம் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, 15 நிமிஷம் பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அதை அப்படி இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற மன மாற்றம், உடல்ல இருக்கிற மாற்றம், சூழ்நிலை மாற்றம், இது எல்லா வித்தியாசத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் யூ ஆர் யூஸ் டு இட், நீங்க விடவே மாட்டீங்க. ப்ரேயரே முடிஞ்சாலும் நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு தாகத்தை ஆண்டவர் வச்சுட்டாரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். எஸ். யாரெல்லாம் மூளையை ஆஃப் பண்ண ரெடி? மூளையை ஆஃப் பண்ண யாரெல்லாம் ரெடி? போடுங்க. ஏன்னா இவ்வளவு இன்ட்ரோ கொடுக்குறேன்னா அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம என்னன்னா டங்ஸ் பேசிக்கிட்டே இருக்க போறோம். ட்ரை லவுடா பேசணும்னு கிடையாது. ஓகே, டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் த்ரோட். இந்த நைட் டைம் நீங்க கொஞ்சம் காமாவே பேசுங்க. பக்கத்துல தண்ணி எதுவும் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற வெறுப்பு கூட வரலாம், மூளையில அப்படியெல்லாம் கூட வரலாம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, டிஸ்ட்ராக்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். You will see the fruit. You will see the fruit. Ora mashaka radala hasike rebita rahashita ramo. Ora mashada radala hasike raboura darami hadira mosha daraboura daraba. I speak the grace of talking in tongues continuously on them, Lord. கனெக்ட் ஆகிற ஒருத்தருக்கும் தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபைகள் அப்படியே பெருகுவதாக சொல்லி நான் பிளஸ் பண்றேன். ஐ நோ இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டேஷன் தான் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்த தேவன் இவங்க ஒருத்தருக்கும் அதையே அவங்க இருதயத்துக்குள்ள வைப்பது அதிக நிச்சயம் நான் நம்பி நான் ரிலீஸ் பண்றேன். ஐ ரிலீஸ் இட். ரீகா ராதா லாஹா சீகே ஓரா மஷாதா ராதா லாஹா சேகே ரெதேலே ஹெதீரா மஷாதா
Ora bashaka radala hasita ramosha da rabora da hadika rabo. Ora mashada radala mihadira karabeda rashada rabira. Ora bashada ramoha si hadira madala hadira mosha dala. Ora beda rasheka radala hasita ramoha dira mosha karabo. Ora mashada rama hadira mosha da rabura da rame hadi. Ora hala da laka rame hasita ramora da ramosha da ramo. Ora maha shekara the la haseke rabora the la the ramo. Ora basha the rahaseke. If you want to walk around, அப்படியே எழுந்து நடக்கணும்னு தோணுச்சுன்னா நடங்க. ஏன் எந்த பொசிஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷன்ல இருங்க. டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். புரியுதுங்களா? இப்படிதான் அப்படிதான் இல்லை, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்க சாஞ்சு உட்காருனா உட்காந்துக்கோங்க, காலை நீட்டிக்கோங்க, வாட் எவர் எதை வேணா பண்ணுங்க. ஆனா வாயில் அந்நிய பாஷைகளே தொடர்ந்து பேசுங்க. ரீ ஹதீரம் அஷக்கரதால ஹசீக்கரபோ ஔரம் அஷதரமா ஹதீகரபோ Era mashadara. Ora hasitera mahadira moshadara dila dara hasikera bodara. Ora mahazidera bora dara hasikera medara shadara hadira bo. Ora bala hasakara da laha dehe rehe dehele mekara. Ora bashadara dara mehadira mora dara hadira boshadara meka. Ora ba hasidara moshadara dala dira moshadara bora dara mekara bo. Ora mashadara mohasikera medara dala hadira moshadara bo. Ora basha da rahate rame dara lidara mosha da rabu. Ora bata ramahate la karabu da rahdira mosha da radala hadira mosha da rabu. Ora basha karadala hazira mosha da rabe radara madala dari hazira mosha da rabu. Ora masha da rahze karabe. Ora dala hadira mosha da rabala Hira mosha da rakara dile hadira mosha da rabala da radara da osha karabada rahidira mosha da raidara lah dira mosha karabu da rahidira mora seke Ora dara se hadira maudala ha dera mahadi rebe de leke re de re me shidiri ora badala re de ramora da la kara da rebe dara shada rabu ora masha dara ha dera maura dara da rebe dara shada rabura karabe dara masha karabu ora bashadara hadera ma shadara beira karabu I feel சில பேருக்கெல்லாம் ரைட் ஹேண்ட் அந்த கைகள் நடுவுல எல்லாம் அப்படியே சூடா நீங்க ஃபீல் பண்றீங்க. எஸ் அப்படி when you feel that உங்களுக்கு ஒருவேளை எதனா பலவீனம் இருக்குது, உடம்புல பலவீனம் இருக்கு, கஷ்டப்படுறீங்க, இல்ல வீட்ல யாரா சிக்கா இருக்கிறாங்கன்னா when you feel the anointing in your palms, நீங்க அந்த சூட நீங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க மேல கைகளை வைங்க. ஏன் அவங்க மேல கைகளை வைங்க, அப்படியே நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, உங்க மேலேயே நீங்க கையில வைங்க. எந்த ஏரியால ஹீலிங் வேணும் இல்ல ஐ வாண்ட் கம்ப்ளீட்லி ஐ வாண்ட் டு பி இம்மர்ஸ்ட் இன் திஸ் பிரசன்ஸ் நீங்கன்னா உங்க தலையில கை வைங்க. காட் வில் ஃபில் யூ. பரிசுத்த ஆவியார் உங்களை அதிகமாய் நிரப்புவார். ரீகா ரதல்லஹ சீக்கிர பீதர மௌஷகரபோ Ora ma satara me dara shadara hadila mo shadarabo. Ora ma hasikara ma dala dire medara mo shadara hasikara bodara hidira mo shadaramo. Ora basha kara hasetara ma darabe. Ora ba hadira mo shada laha tere medire me rakara bo shadarabura darama. Ora ma hasetara mo darabe dara shikarabo. Ora da laha sitara ma dala darabe dara shadara ha seke rabura darama. E darasha daraha seke rabe dara hadira mura baraba ora basha karabaura dara haseke radala hadira mosha dara e darasha dara baura dara karabe ora masha karabaura dara me hasi karabo. Come on விட்டுறாதீங்க. Yeah, try rida rasha karada laha seke rede rebe rada lama Ora basha da rama hasi kerebe da rata lama dira bausha da rabo. Ora masa da rada la da rade hadi ramo shakara da rada la hasi da ramo. Ora ba da rame ha da rama shakarade la da rada rabu shabaura da rama rade karabo Shadarabo, Esara Dala Hadira Mosha Karade Hadira Mosha Darabo, Ora Basha Karadala Hadira Mosha Darame Daradere Dala Daradosha Rabira Bosha Karabo, Ora Madarade La Hadera Mosha Karabe Daramosha Darabura Darame Darabosha Karabo. Ora basha daradala tira mosha karadala sekera baura daradera darabesha darabaura darakaraba Ora basha karabaura darhasi karabaura darahei darabosha karadala hadira mo
Hey Ramasha Karabo, O Rabasha the Rama, the Rahasi Karabo, the Rabi, the Ramosha, the Rami, the Ramosha, the Rabo, O Rabata La Hadi, Rabosha Karabe, the Rashi, the Raho, the Rama, O Rabasa, the Rabe, the Ramasha, the Rabaura, the La Hasi Karabe, the Rashi, Ali Karabo, O Ramasha, the Rahasi, the Rama, Hadi, Labora, the Rama, Karabesha, the Ramura, the Raha, O Rama, the Rebe, Raka, Rai, the Ramasha, the Re. O Rabi the Ramosha the Rama Hadila the Bosha the Rabi Rabadaba Shakarabo O Rabba the La Haseta Rama Hadi Rabi Raka Rada La Masha the Rauhadi Rama Ira Masha the La Haseke Rabi O Rabba the La Haseke Rabora the Rabi Ramosha the Rabora the La Haseka Rabosha the Rabi Ira Masha the Ra the Rabora the Ramara the Lake Rabosha the Rabi O Sadarama the Rabesha the Rama Radala the Re Karaba the Lahashi Karabe the Ramosha the Rama O Rabe Karame the Rasha the Rabe Karabora the Rama Hashe the Ra the Li the Ra Mashabarabora the Rama E Ramasha Karabe O Rabe Sadarame Hadila Karame the Rabosha the Rabe O Rabasa the Rabala the Rabesha the Rabora the Rama Hadi Karabosha the Rabe O Ramasha the Rahase the Ramo the La O Rabasha the Rama Haseta Rabosha Karabe the Ramasha the Rabe O Rabba the Ramosha the Rabe the Rabe the Rala Karabe the Ramosha the Rabo O Rabba the Rame Hasi Karabo the Ramasha the Re Kale the Rebe the Karabo O Ramasha Karabora the Rame the Rasha the Reke Rebe the Rebira Busha the La Kara O Ramasha the Rabe Hasi Karabo the Rame Hadila Karabosha the Rabe O Rabasha the Ra the La Hase Kara the Lama Rade Karabo Shadara de Le Karabo Radarama Shadara de Le Karabo Shakarabo Hora Mashadarabo. Continue to talk. As I'm speaking in tongues now, ஒரு மைண்ட்ல ஒரு பிக்சர் மாதிரி இப்போ எனக்கு ஓடிட்டே இருக்குது. இந்த போர் போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா they drill down அப்படியே அதை வந்து என்ன பண்றாங்க உள்ள தள்ளிட்டே இருக்கிறாங்க அந்த மண்ணுக்குள்ள அதை குடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஏன் இதுக்கு மேல எப்படி போடுறது, இவ்வளோ போட்டாச்சு எப்படி அப்படின்னு சொல்லி ஏன் எல்லாருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேருக்கு ஷேர் பண்ணி நான் பார்த்திருக்கிறேன். when you are nearing when you are nearing the continuous flow of water அந்த கடைசி அந்த லேயரை உடைக்கும் பொழுது மட்டும் அந்த ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் தண்ணி பீச்சுக்கிட்டு வருமா. ஸோ when you speak in tongues சில நேரத்துல அப்படியே ஒரு ட்ரைனஸ், ஐயோ இதுக்கு மேல என்னத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அப்போ வந்து you should not leaveன்னு அர்த்தம், விட்டுறாதீங்கன்னு அர்த்தம். இந்த 11 அடி தோண்டிட்டு ஒரு அடி தோண்டாம விட்டுட்டு போனவங்க ஒரு கதையை சொல்லுவாங்கல்ல. ஒன் மேன் வாஸ், நீங்க அந்நிய பாஷை பேசிட்டே கேட்டுட்டு இருங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து 12 அடியில ஏதோ இது இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு போய் தோண்டி 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 பார்த்திருக்கான். ஏன் 11 எவ்வளவு அடின்னு தெரியாது, ஆனா அவன் தோண்டிட்டு இருக்கான். 11 அடி தோண்டி இருக்கான், இதுக்கு மேல எங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்புறம் இன்னொருத்தன் வந்து சாதாரணமா சும்மா ஒரு அடி தோண்டினா அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஏன் எதை செய்தாலும் அப்படியே அதோட ஃபுல்னஸ் ரிசீவ் பண்றதுக்கு கன்சிஸ்டன்டா we have to move on. Persistence will break the resistance. தொடர்ந்தேர்ச்சியாய் ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது எந்த ரகமான ரெசிஸ்டன்ஸா இருந்தாலும், அது சொந்த மூளையோட எதிர்ப்பா இருந்தாலும் அன்பிலீஃபா இருந்தாலும், இட் ஹேஸ் டு கிவ் இட்ஸ் வே. அது வழி விட்டு ஆயே தீரணும், தகர்ந்தே தீரணும். பிகாஸ் த ஆபரேஷன் யார் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது, புல்டவுசர் இஸ் பீங் ஆப்ரேட்டட். ஸ்பிரிச்சுவல் பில்டவுசர் பரிசுத்த ஆவியானவர் ஆப்ரேட் பண்ணும்பொழுது அது தகர்க்காம இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் நமக்கு கொடுக்குற நிச்சயம். எஸ். ஸோ அதனால யூ ஹாவ் டு ரியலி அந்த ட்ரைனஸ் மைண்ட்ல வரும்போதோ என்னத்த அப்படின்னு வரும்போதோ press on to talk. இப்போ நீங்க அப்படி ஓவர் கம் பண்ணி பேச ஆரம்பிச்சு இன்னும் சாதாரணமா நிறைய நேரம் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஓரா பாஷக்க ரதலா ஹசிக்க ரபேத ரஹசீத ரமௌஷத ரபௌரத ரஹாத ரமேக ரபௌஷத ரபோ ஓரா மாஹ சேத ரலாஹ தீர மௌஷத ரபேத ரஷக்க ரபேத ரஹஷீத ரமௌத ரமாஷக்க ரபௌத ரமீத தீர மௌஷக்க ரபோ ஓரா மாஹ சேத ரமௌத ரபேஹ தீலஹா தரமௌத கரபேஷத ரபோ ஓரா மாஷதரா ஹசேகர தலாஹ தீரமூஷதர பௌரதர மேதர பௌஷகர பௌதர மேஹ சீகர பௌதர தரதலா ஓர மாஷகர பௌதர மேஹ சீ
when somebody இப்போ யாராவது அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு பயங்கரமா துக்கம் அப்படியே அடிச்சுட்டு வெளியில வந்து அழுக வருதுன்னா ஜஸ்ட் cry out அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. when you feel like crying, cry out. இதுவுமே ஆவியானோட ஹீலிங் மூவா இருக்கலாம். ஓகே, உங்களை மீறி யூல் ரிசீவ் த எம்ப்ரேஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்படியே அவரோட அப்படியே அணைப்பை ஃபீல் பண்ணி உங்களை மீறி உங்க துக்கங்கள் வெளியேறும். யுல் பி ஃப்ரீ. அப்படியா அந்த கண்ணீரோடு சேர்ந்து எல்லா விதமான இருள் வெளியேறுகிறதுன்னு சொல்லி அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் கோ ஆன். அழுகைய நிறுத்த வேணாம். இஃப் யூ ஃபீல் லைக் கிரைங், ஜஸ்ட் கிரை அவுட் அண்ட் தென் டாக் இன் டாங்ஸ். ஓரா பாஷா கரதல்லா ஹசீத ரமௌஷதரமோ ஓரமா ஹதீர மௌஷகர பேதர ஷதர பேதர தலமா ஓரபா ஹசேகர மௌதர மேஹஷீகர பௌரதர மீகர பேதர மௌஷதரபௌ Ora mashatara dalla, ora baha setara baudara meha dilakara bedara shatara meha dilakara bedara shadara bou, ora madara bedara shadara bedara hadira mo shakara bou radara ba lahadara mo, ora ma shadara mo radara bedara lakara bedara bou shadara boura dara makara bedara shadara bou, ora ma hadira boura dalla hazikara bou shadara bera bou shakara bou, ora ma shadara boura da hase daramo darabe darasha darabo radara karabe ora masha daraha zikarabe darashidaramo radalada ridaramo shakarabo radarabe darama shadarabe darashidarebi ora badalaha zikarabe darasha darabe ora masha karadalaha zikirabe daramo shakarabo darame dalamara dalekarabe daramosha darabe ora madala kare badaramo shadarabe rabosha darabo ora mahadira bosha karabe darashidarabo. Thank you, Jesus. சில நேரத்துல டஃப் மாஸ்டர்ஸ் மாதிரி தோன்றவங்க தான் நல்லவங்களா இருப்பாங்க, நமக்கு நல்லது செஞ்சவங்களா இருப்பாங்க. சில டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல அந்த குழந்தைங்கள நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தாலே பயமா இருந்திருக்கும். ஆனா நீங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் அப்படி நடத்தினதுனால இப்ப நான் இப்படி இருக்கேன். அப்ப பார்த்தா உனக்கு நல்லது செஞ்சாங்க, அவங்க எனக்கு நல்லது பண்ணாங்கன்னு. சரி, அப்பா அம்மாவை பத்தியே நம்ம சில நேரத்துல அந்த சின்ன வயசுல நமக்கு இருக்கிற அறியாமையில என்ன பண்ணுவோம், இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, மத்த வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம அப்பா அம்மா மட்டும் காலையில நாங்க அப்படி யோசிச்சிருக்கோம். எங்க அப்பா காலையில எழுப்பி விட்டுருவாரு 5 மணிக்கு டீல பிளாஸ்க்ல டீ போட்டு வச்சுட்டு காலையில 5 மணிக்கு படிக்கணும் எழுப்பி உட்கார வச்சிருவார். 6 o'clock மார்னிங் டிராவல் பண்ணுவார். ஸோ ஹீல் டஸ் திங்ஸ் பிஃபோர் தட். அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் ஏன் எங்க வீட்டுல எல்லாரும் ஒரு நிலையில கடவுள் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கும் பொழுது ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் அந்த நேரத்துக்கு எனக்கு புரியல, ஆனா அது எனக்கு நல்லதா இருந்தது. சில பழக்க வழக்கங்கள், சில டிசிப்ளின்ஸ், நோ பேட் வேர்ட்ஸ் இன் மை ஹவுஸ், நோ சினிமாஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர். நான் சினிமா பார்த்ததே காலேஜுக்கு அப்புறம் தான். ஃபுல்லா அவ்வளோ என்ன வளர்த்தாங்க, அப்படிதான் வளர்த்தாரு எங்க அப்பா ரொம்ப. ஏன்னா அதெல்லாம் டிஸ்ட்ராக்டிங், அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பாரு. ஸோ ஆனா அப்ப எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஐ எம் ரியலி ரியலி தேங்கிங் காட். இப்போ நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன சிஸ்டர் தூங்க போற நேரத்துல உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்க சொல்றாங்களேன்னு ஒரு வேலை யாராவது தோணுச்சுன்னா ப்ளீஸ், நான் உங்களுக்கு டஃபாவே தெரிஞ்சாலும் உங்களுக்கு அது நல்லது. இன்னொன்னு, ஊழியம் செய்யற இப்ப நீங்க எங்ககிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் போடுறீங்க, நான் கண்டிப்பா உங்க கூட பிலீவ் பண்றோம். சாதாரணமா ஜோம் பண்ணி நான் ஜோம் பண்ணிக்கிறேன் சிஸ்டர், நான் ஜோம் பண்ணிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரங்கள்ல ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டு போறது ஈஸி தான், டஃப் கிடையாது. அதை விட எது தெரியுமா டஃப்? உங்களையும் அப்படியே உருவாக்கணும். அப்படிதான் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்துல நீங்க டெஸ்டின்ல போறதுக்கு எதுவுமே தடுக்க கூடாதே. அது நாங்க உங்களை ஓவர் பேம்பர் பண்றதுனால கூட அந்த தடை வந்துடக்கூடாதே. அப்படிங்கறதுனாலதான் we are really really filled with burden. உங்களை எக்யூப் பண்ணணும்ன்றது. ஸோ நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையில தரிப்பிக்கப்படுவது நமக்கு கொடுத்திருக்கிற விஷயம் இல்லையா, எக்யூப்பிங் us. so we are to do that. நாங்க அதை தான் செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால உங்களுக்கு டஃப்பா தெரிஞ்சாலும் ஏன் பின்னாடி ஒரு நாள் சொல்லுவீங்க, வா ஜானகிரதம் சுவிதாஸ்ட விட்டாம ஐயோ என்ன இது பைபிள படின்றாங்க, அந்நிய பாஷை பேசுன்றாங்க, இதை பண்ணுன்றாங்க, அதை பண்ணுன்றாங்க, ஒரு ஜோம் பண்ணுனா பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ராஃபஸி சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு வேலை எண்ணங்கள் இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீங்க சொல்லுவீங்க, இட் வாஸ் ஃபார் மை குட், இட் வாஸ் ஃபார் மை குட். நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோம், என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நான் ஆண்டோட ராஜ்யத்துல பிரயோஜனம் உள்ளவளா இருக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகள், வசனம், உங்க டைலாக்ஸ் எல்லாம் நடக்கும். உங்க வாயில நீங்க சொல்லுவீங்க.
சொல்லுவீங்க. யூ வில் பி வெரி ஃப்ரீ. மனுஷர்களுக்கு அடிமைகளா இல்லாம இருப்பீங்க. தேவனுடைய காரியங்களை யோசிக்கிறவரா இருக்கிறீங்க. சுயாதீனத்துல நடத்தப்படுகிறவர்களா இருப்பீங்க. எந்த மனுஷருக்கும் அடிமைகளாகாம இருப்பீங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டா. தட் இஸ் த சுப்ரீம் வே. அதனால அதைத்தான் நாங்க சொல்லி கொடுக்க முடியும். மீன் கொடுக்கறது ஈஸி. ஓகே, பசிக்குதா, இந்த சாப்பிடு, சாப்பாடு கொடுக்கறது ஈஸி. ஆனா வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படுகிற மாதிரி உங்களுக்கு மீனை பிடிக்கிறதே எப்படின்னு கத்து கொடுக்கறது தான் எங்களுடைய காலிங் நான் நம்புறேன். நானும் பிரதரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறதுனால உங்களுக்கு நாங்க இப்படிதான் டஃப் மாஸ்டரா இப்பத்துக்கு தெரியலாம். இப்போதைக்கு சில தெரியலாம் ப்ளீஸ். ஆனா யூ வில் ஒன் டே ரியலி ரியலி தேங்க் காட் ஃபார் அஸ். ரீஹ தீரமௌ ஷகர பௌரத ரீஹ சீத்தரமௌ ஔரமாதலா திரமௌ ஷகர பேதர ஷதர்ல தரி பேதரமௌ ஷகரபௌ ஔரபா ஹசீகர பௌதரமா. சில பேருக்கு அப்படியே சிரிப்பா வருது. ஏன்? அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. சுச்சுவேஷனை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா அதை பத்தி சம்மந்தமே இல்லாம இவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அப்படியே சொல்லிட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓரபா ஷஹதி ரமௌஷகரபோ ஓரமா ரமௌஷகர பேதர ஷதரதலா ஹசீதர மௌஷகர பேதர ஷதர பௌரதரமா ஓரபா ஷகர பேதர ஷதர மௌரதா ஹசேதரபோ ஓரபா தலா திரமௌஷதர பேதர மௌஷதர தல பீரதரா ஷதர பௌரதலா கரபே ஓர மாஷதரா சேதர பௌதர ஹதீர மௌஷகரபௌ ஓர பாலதா லதர மேதர மௌஷகர பௌரதர மாஹ சேகர பௌரதர ஹேசதர மௌஷகர பௌரதர மீ ஓர மாதலா ஹதீர மௌஷதரா ஹதீர பௌஷ தால ஹதீர மௌஷகரபௌ ஓர பாஷதர மேதர மாஷகர பௌரபாலா ஹதீர பௌரதர மாகர பேதர ஷதர பௌரதர மா ஓரமா ஷகரபே ஓரபாஹ தீர மௌஷதர பௌரதர ஹசீகர பேதர ஷதரபே ஓரமாதலா ஹதீர மௌதர மாஷகர பேதர ஷதரபோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க ஒருத்தரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அப்பா எப்படி பிள்ளைக்கு அப்பா கேட்டா கல்லு கொடுக்க மாட்டாரு உங்க வசனம் சொல்லுகிறதோ அந்த மாதிரி நீங்க பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு அந்நிய பாஷை மேல எனக்கு தாகம் இருக்கு, இப்படி நானும் எழும்பணும், நானும் நல்லா இருக்கணும், ஆவியானவருக்கும் எனக்கும் அப்படி ஒரு ஒன்னஸ்ல நான் மூவ் ஆகணும், நான் இண்டிபெண்டா இருக்கணும், சூழ்நிலைகளோட கைதியான இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிற ஒருத்தருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு உண்மையுள்ளவரா, அதிக நிச்சயமா அவர் கொடுக்கறதுக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹீஸ் அ லவ்விங் ஃபாதர். அதனால யூ கேன் பிலீவ் இட் இஸ் அ டிவைன் லாங்குவேஜ். அதனால நீங்க கண்டிப்பா நிரப்பப்படுவீங்க. எஸ், இட் இஸ் டிவைன். அதனால ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கறது அதிக நிச்சயம். நீங்க அப்படியே அதை ரிசீவ் பண்ற மோட்ல மட்டும் இருக்கு. எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாம் இருக்கவே வேணாம். ஏன்? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குன்னு தான் ஆவியானவர் சொல்லுவார். ஏன்? ஹிஸ் டாக்கிங் டு யூ ரைட் நவ். உனக்கு இல்லாம யாருக்கு? சோ எந்த தடை இருக்கோ அந்த தடைகள் மாறும். ஓகே, ஸ்டே கண்டினியூ. அப்படியே நீங்க என்னன்னா தொடர்ந்து ஜேர்னி பண்ணுங்க. தாகத்தை விட்டுறாதீங்க. யூகே டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். இதுதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டுங்க. யூ வில் ரிசீவ் யூ ஆர் ஆல்ரெடி இன் தி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், இல்லன்னு இல்ல. புரியுதுங்களா? பிசாசு நிறைய நேரங்கள்ல ஒரு என்ன வரும்னா, ஒருவேளை பரிசுத்தாவியான எனக்குள்ளதான் டங்ஸ் வந்திருக்குமே, ஒருவேளை பரிசுத்தாவியானவருடைய பிரசன்ஸ்க்கே நான் இடம் கொடுக்கலையோன்ற அளவுக்கு டவுட் வர வைப்பான். I cancel the doubts in the name of Jesus. Holy Spirit is in you. Okay, he is with you. Upon you அந்த அனுபவம் உங்களை சாதாரணமா என்ன பண்ணும்? மூடிக்கொள்ளும். அந்நிய பாஷைகளை நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. He will give you utterances. Your tongue will be filled with fire. அக்கினிமயமான நாவுகள் ஒருத்தர் மேலேயும் அமர்ந்ததுன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நாங்க பாக்குறோம் இல்லையா? சோ ஒருத்தர் கூட மிஸ் பண்ணல. அங்க காத்துட்டு இருந்தவங்க ஒருத்தரும் நிரப்பப்பட்டாங்க. இன் அந்த மேல் வீட்டு அறையில இருந்த ஒருத்தரும் நிரப்பப்பட்டாங்க. அதனால வி பிலீவ். இப்ப நீங்க கனெக்டடா இங்க இருக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒருத்தரும் நிரப்பப்படுறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா அதுதான் சத்தியமும் கூட. பரிசுத்தாவியானவர் அப்படித்தான் மூவ் ஆகுறாரு. ஸோ வாட் எவர் இஸ் ரெசிஸ்டிங் யூ, அது எது ரிசீவ் பண்ண முடியாம இருக்கோ அந்த தடைகள் விலகுமே தவிர நீங்க சோர்ந்து போக வேணாம். யூ வில் பி ஏபிள் டு டாக் இன் டங்ஸ். ஏன்னா சில பேர் நான் தொடர்ந்து அப்படியே அந்நிய பாஷை பேசும்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்புறம் ஒரு சோர்வு வருது. ஐயோ எனக்கு அந்நிய பாஷை இல்லையே, ஒருவேளை நான் இதை பண்ணணுமோ, நான் இதை பண்ணாம விட்டுட்டேனோ, இல்ல நான் இதை செய்யணுமோ, நான் இதை செய்யாம இருக்கிறனோ அப்படின்னு உங்க மூளை என்ன பண்ணுது? டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ், ரைட் டைம், டூயிங் ரைட் திங். அதனால யூ பிரஸிங் ஆன். நீங்க சூப்பரா அந்நிய பாஷைகளை பேசுவீங்க, பற்பல பாஷைகளை பேசுவீங்க, தொடர்ந்து பேசுவீங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் ஆவியானோட அக்கினியில் நிரப்பப்படணும்னு
அப்படியே வாஞ்சையில நிரப்புவாங்கன்றத நம்புங்க. ஐ ப்ராஃபஸை திஸ் டு யூ. யாராவது இப்படி சோர்ந்து போறீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், உங்களை பார்த்து இவங்கள மாதிரி நான் ஆவியில நன்றி ஜெபிக்கணும், இவங்கள மாதிரி நான் கிஃப்ட்ஸ்ல ஃப்ளோ ஆகணும், இவங்கள மாதிரி நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு வாஞ்சையா ஆசைப்பட்டு வருவாங்க. ஓகே, திஸ் இஸ் த ப்ராஃபட்டிக் வேர்ட் ஃபார் யூ. அதனால சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. எஸ், நீங்க வந்து கூட்டத்துல வேற தனியா ஃபீல் பண்ணாதீங்க, ஐயோ அந்நிய பாஷை எல்லாரும் பேசுறாங்க நான் மட்டும் பேசலையே. இல்ல, யூ ஆர் மோர். உள்ள இருக்கிறீங்க, நீங்க உள்ள இருக்கிறீங்க, கனியாட்சிக்கு உள்ளதான் எல்லாரும் இருக்கிறோம். ஓகே, ஸோ ஹியர் இது வந்து பை கிரேஸ், கிருபையா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம். இதனால நமக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது இல்ல. இட் இஸ் ஆல் பை ஹிஸ் கிரேஸ். we are all anointed. ஸோ நீங்களும் அனாயிண்ட் ஆகுறது முக்கியம்ன்றது எல்லாருமே இங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இப்போ ஒரு ஒரு 2 minutes நம்ம என்னத்துக்காக அந்நிய பாஷை பேச போறோம்னா, அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ இந்த லைஃப் டுகெதர்ல வந்து இப்படி ஜூம்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ஆவியானவரால ஆட்கொள்ளப்படணும், அந்நிய பாஷையில் நிரப்பப்படணும்னு சொல்லி நினைச்சிட்டு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க பார்ப்போம். ஓ ரமா ஷக்கரதல்லா ஹசீகே ரெபேதர ஹதீர மௌஷக்கரபே ஓ ரமா ஹசீத ரமௌதலா தீர மௌஷக்கரபேதர ஷதர பௌரதலா ஹசீகர மௌதலா தீர மௌஷதரபே ஓ ரமா அதலா ஹதீர பௌஷக்கரபேதர ஷதர பௌரதலா திர மேகர பௌஷதரமா ஓ ரஹா சிதர மேதலா திர மௌஷக்கரபேதர ஷதர பௌரதரமே ஓ ரமா தலா ஹதே ரபௌ தரமா தரபே ஷதர பௌரத ரபாக்கர பெய்தர மாஷதர பௌரத ரஹாசர பௌஷகர பௌ ஓ ரபா தலமா ஹதீரமோ ஷதரபம் ஓ ரமா ஷகர பேதர ஷதர பௌரத லமா ஓ ராஹா செகேர பேதா லா த லா கரா த லா ஹஷி கே ரே பேத லா ஹதீர மௌஷதர பௌ ஓ ரமா தலபி ரபௌ ஷகர பேதா ஹசே கே ரே ஹதீல கரபௌ ரமா ஷதரபோ ஓரமா ஹசேகர தலா திரமே தலா தரபே ஷதர பௌரதரமே ஹதீல பௌஷக்கரபே தரமோ ஷதரபம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லார்ட். இது கனெக்ட் ஆகிற ஒருத்தரையும் அப்படியே நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு எல்லாமே எல்லா விஷயத்திலயும் ஆண்டவரே அவங்களுக்குள்ள செழிப்பு, அவங்களுக்குள்ள சமாதானம், அவங்களுக்குள்ள சம நிறைவு ஆண்டவரே, எல்லா விதமான கனிகளும் எல்லா விதமான கிஃப்ட்ஸும் அப்படியே நீங்க உங்களுக்குள்ள வைக்கிறீங்க, வச்சிருக்கிறீங்க. எஸ் லார்ட், ஐ பிளஸ் தெம், ஐ பிளஸ் தெம். அவங்க டிசெண்டன்ஸ், அவங்க ஜெனரேஷன்ஸை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எஸ், இது கனெக்டா இருக்க ஒருத்தர் குடும்பமும் ஆசீர்வதிக்க குடும்பம்னு நாங்க சொல்லி டிக்ளேர் பண்றோம். அவங்க கைட்டு செய்கிற வேலைகள்ல சகல ஆசீர்வாதமும் உண்டாகுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். அவங்க புத்தியில சமாதானம் பெருகும்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்கிலும் ஆண்டவரே எல்லா பக்கத்துலயும் ஏன் பீஸ் பீஸ் நாங்கள் பேசுகிறோம்ப்பா. எல்லா திசைகளிலும் பீஸ் நாங்க டிக்ளேர் பண்ணுகிறோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அவங்க வாயிலிருந்து நல் வார்த்தைகள் புறப்படுகிறதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். அவளோட வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலேயே போக்கஸ்டா அப்படியே ஹூக்டா இருக்கும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன்ப்பா. எஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒருத்தரும் ஆண்டவரே அப்படி இருக்கிறதுக்காக நன்றி. we seal them with all these blessings, Lord. We seal them with all these blessings, Lord. அவங்க வீட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருத்தர் வீடுகளுக்குள்ள இருக்கிற பான்ஸ் எல்லாம் நிரம்பட்டும், எல்லா கிராசரிஸ் எல்லாம் நிரம்பட்டும் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிவிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஐ ஸ்பீக் நியூ ட்ரெஸ்ஸஸ் லார்ட். சில ஸ்பெசிஃபிக்கா நான் சில பேருக்கு நான் பாக்குறேன், நீங்க வந்து நிறைய பழைய துணி எல்லாம் வச்சு போட்டுட்டு இருக்கீங்க. பட் ஆனா உங்களுக்கு ஆண்டவர் புது ட்ரெஸ்ஸஸ், சிலது கிஃப்டாவே வரும், சிலது நீங்க உங்களுக்குன்னு நீங்க போய் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு, நீங்க போய் வாங்குங்க. ஓகே, ரிலீஸ் ஆல் த ஓல்டு ஒன்ஸ், நல்ல நியூவா நிறைய வாங்கி குவிக்கணும்னு சொல்லல. பட் ஆனா ஈவன் இஃப் இட் இஸ் ஃபியூ, ஹாவ் இட் நியூ. ஓகே, புதுசா வச்சு அதை நீட்டா போடணும். ஏன் ஐ ஸ்பீக் தட் லார்ட். அப்படியே நான் பிளஸ் பண்றேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அல்மாரியா அப்படியே புடவையா கடத்தி வச்சிருக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, வருஷ கணக்குல இது 1980ஆம் ஆண்டு 1990ஆம் ஆண்டுன்னு சொல்லி ஏன் அது ஒரு பொருட்காட்சி மாதிரி வச்சிருக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஞாபகத்துக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்டேக் பண்ணாதீங்க. ரிலீஸ் இட் டு பீப்புள். ஓகே, யாருக்குன்னா யூஸ் ஆக கொடுங்க, இல்லையே ஜஸ்ட் ரிலீஸ் இட், அவ்வளவுதான். Yeah, thank you, Holy Spirit. Ridara mashakara baidara shadara baurada rahatala maukarabe ora mashadara dilama hadira maushakara be dara shadara hazekarabe ora madala dira maushakara
ஏன்னோ சில சில எல்லைகள்ல நான் இப்படி ஒரு சில டிலேஸ் எல்லாம் பாக்குறேன். சில தள்ளி போடுற விஷயங்கள் என்ன தானா நடக்கிறது இல்ல, நம்மளே செஞ்சிட முடியும். ஆனா நம்ம தள்ளி தள்ளி போடுறோம் சில விஷயத்த. அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை வீட்ல யாரைனா அந்த பேட்டர்ன்ல இருக்கிறாங்க, அதனால மற்றவர்களும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. சில இன்கன்வீனியன்சஸ் உண்டாகிக்கிட்டே இருக்குது வீடுகள்லனா, ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ கேன்சல் இட். அப்படியே அக்ரி பண்ணுங்க. ஏசப்பா, துரிதமாய் காரியங்களை அந்தந்த நேரத்துக்கு செய்கிற கிருபை எங்களை ஒருவருக்கும் இருக்கு. நாங்க அதை செய்ய எங்களால முடியும். எங்களை நீங்க பலப்படுத்துறீங்க. எங்க வீடுகள்ல டிலேஸ்னால உண்டான எல்லா இன்கன்வீனியன்சஸும் வெளியேறுவதாக இயேசுவ நாமத்தினால் அதற்கான சூழ்நிலைகள் உண்டாகட்டும். அதுக்கான ஞானம் விளங்கட்டும். அதுக்கான டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டாகட்டும். மனுஷர்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகட்டும். எங்கள் வீடுகளை ஆண்டவரே, எஸ் ஹோலி ஸ்பிரிட், டிலேங்கிற வார்த்தையை நாங்க கேன்சல் பண்றோம்ப்பா. எஸ் லார்ட், பேட் டிலேஸ் கிடையாது. பேட் டிலேஸ் கிடையாது. இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் இன் காட்ஸ் பிரசன்ஸ், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த பெஸ்ட். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் டிலேவா இருக்குது. உங்களுக்கே தெரியும். இட் வில் டேக் யோர் பீஸ் அவுட். புரியுதுங்களா? ஒரு ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் நடக்க வெயிட் பண்றீங்க, அது வேற. ஆண்டவர் பெஸ்ட்டை உங்களுக்கு செய்யறதுக்கு அவரு அக்கார்டிங் டு ஹிஸ் டைமிங் சில விஷயங்களை நடத்துறாரு. அதனால உங்களுக்கு வலி இருக்காது. யூல் பி மோர் தென் ஹாப்பி டு வெயிட் ஃபார் த பெஸ்ட். ஆனா நான் சொல்றது பிசிக்கலாவே. இப்ப பாருங்க, இது கொலா ஒர்க் பண்ணல, இல்ல லைட் போடல, இல்ல வீட்டுல சில விஷயம் செய்யணும்னு நினைச்சது, இல்ல இந்த இடத்துல கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்களா, இல்ல இந்த விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்க, இது மாதிரி செய்யணும்னு நினைச்சு 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 அப்படி செய்யாம இருக்கிறது எல்லாம் ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாத்தையும் சரியா சூப்பரா டீக்ளட்டரிங் நடக்கும். சாதாரணமா நடக்கும். ஓகே, நிறைய அந்த மளிகை சாமான்ல இருக்கிற டீக்ளட்டரிங் நடக்கும். உங்க வீட்டுல இருக்கிற தேவையில்லாத பழைய துணி, அது இது, தேவையில்லாத அட்டை பெட்டிங்க. ஏன் நான் இதெல்லாம் ரெவலேஷனா சொல்றேன்னு நினைக்காதீங்க, மைண்ட்ல வந்து நான் அதை சொல்றேன். ஓகே, இதெல்லாம் வந்து எதுக்கு இருக்குன்னே தெரியாம சில பொருள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்குது இல்ல. நான் சில நேரத்துல யோசிப்பேன், ஒரு விஷயத்த ஒரு 10 நாளைக்கு மேல நம்ம அதை கையிலேயே எடுக்கலன்னா அது ஒருவேளை தேவையில்லாத பொருளா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு நாள் ஒரு ஞானம் வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சில நேரத்துல போய், ஐயோ இது ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனா இது தேவையும் படலன்னா ஒன்னு யாருக்குன்னா அப்படியே I'll be free to release. அப்படியே எடுத்துட்டு போங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கும்பிட்டு கொடுத்துருவேன், டேக் இட். ஏன்னா அது டீக்ளட்டரிங் த ஹவுஸ் வில் டீக்ளட்டர் யோர் மைண்ட். அது வந்து அப்படியே ஒரு இம்பாக்ட் பண்ணுமா நம்ம மைண்ட்ல. நம்ம மைண்ட்ல அப்படி இம்பாக்ட் பண்ணுமா, நம்ம என்விரான்மெண்ட்ல அப்படி ஒரு இம்பாக்ட் பண்ணுமா, நம்ம பிள்ளைங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரீனஸ் வருமா. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது வாஸ்து அந்த மாதிரி கிடையாதுங்க. ஆவியானவர் நமக்கு அப்படியே நடத்துற ஃப்ளோக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது பல ஏரியால, என்னடா அது இந்த சுவிட்ச் போட்டா இந்த லைட் எரியுதுங்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல் கனெக்டட். இட்ஸ் ஆல் கனெக்டட். அதனால எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, டேக் இட் இன் ரைட் வே. ஆவியானவர் லீட் பண்றதா அப்படியே சூப்பரா செய்யுங்க. யாராவது பிரதர் ஸ்பெசிஃபிக்கா உங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களும் என்ன பண்ணக்கூடாது, பொறுமையை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி, எங்க இதை செஞ்சிருங்க, ஏங்க இதை பண்ணிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து அது அந்த நேரத்துக்கு ஆமா முக்கியமா தோணுது, ஆனா பல பற்பல காரியங்கள் வந்து உங்களை நெருக்கும் போது உங்களால செய்ய முடிய மாட்டேங்குதுன்னா, இட்ஸ் ஓகே. ஓகே, இதுக்கு மேல நீங்க சூப்பரா பண்ணுவீங்க, பெஸ்டா பண்ணுவீங்க. அவங்க சொன்ன உடனே அதை செஞ்சுட்டு தான் மறுவேலை அப்படிங்கிற மாதிரி நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி மனைவிமார்களும் ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லும் போது, டேக் இட் சீரியஸ்லி. அதை உடனே நம்ம செய்யறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்றோம். So things are going to be, yes, smooth. Yes, Holy Spirit, அப்பா இந்த டைம்க்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யூ ஆர் த ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர்னா நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு எது தேவை, எப்படி தேவை, எல்லாம் உங்களுக்கு தெரியும் இசப்பா. எந்த வார்த்தை எங்களுக்கு தேவைன்ற உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எந்த ஆலோசனை எங்களுக்கு தேவைன்னு, யூ ஆர் த பெஸ்ட் லார்ட். அங்க எல்லாரும் சேர்ந்து உங்க அக்னாலேஜ் பண்றோம். நீங்க நல்லவர், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் யாருக்கு அஞ்சுவேன், என் தேவனே என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் துருகம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என்னுடைய அரண் நீங்க ஆண்டவரே. அதனால ஐம் கோயிங் டு பி போல்ட். எதை குறித்தும் பயப்பட போறது கிடையாது. பிகாஸ் ஐவ் டோல்ட் எவ்ரி திங் டு மை ஃபாதர். எல்லாவற்றையும் குறித்து என் தேவனத்துல தெரியப்படுத்துறதுனால அவர் ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங் நான் நம்புகிறேன். ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங் நான் நம்புகிறேன். அதனால நான் சமாதானமாய் படுத்து நித்திரை பண்ணுவேன். நீங்க ஒருத்தர் தான் என்னை சுகமாய் தூங்க பண்ணுகிறவர், தங்க பண்ணுகிறவர் அப்படி சொல்லிட்டு we'll all go to sleep. Okay, so good night, have a nice sleep. நல்ல சொப்பனங்கள் உண்டாகட்டும், விஷன்ஸ் பாருங்க. the next day regenerated, refreshed, ஃப்ரெஷ்ஷா எழுப்பி காரியங்களை செய்கிற கிரேஸ் நமக்கு உண்டாயிருக்கும். ஓகே, bless you all. Good night, take care.